ஓகே, வெல்கம் டு அரன் அகாடமி. ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணி படித்ததும் எவ்வளோ நைட் கண் முடிச்சு நீங்கள் படித்ததும் இந்த ஒரு நாளுக்காக தான். ஸோ இந்த ஒரு நாளை எந்த அளவுக்கு பாசிட்டிவாகவும் ஃபோக்கஸ்டாகவும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் நீங்கள் உங்கள் எக்ஸாம் எல்லாம் அவங்க செக் பண்ண போகிறாங்க. ஸோ 2.5 மணி நேரம் தான் டைம் இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் 140 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். அதில் சைக்காலஜி வேறு இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு சைக்காலஜி யூஸ் பண்ணுறதுக்கு, சைக்காலஜியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய டைம், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது உங்களுக்கு நிறைய டைம் தேவைப்படும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், மோஸ்ட்லி நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான், கவனச்சிதறல் எக்ஸாம் ஹாலில் எதுவும் நடக்காமல் ஃபர்ஸ்ட் தியரி பாட்டை முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சைக்காலஜிக்கு வர முடியுமோ சைக்காலஜிக்கு வந்துட்டு தெரிஞ்ச கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு தெரியாத கொஷின்ஸுக்கு உங்களோட மேக்ஸிமம் டைமை கொடுக்க பாருங்கள். தெரியாத எந்த கொஷினும் அவங்க கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு 1 இயர் 2 இயராக நீங்கள் ரெடி பண்ண கொஷின்ஸை தான் அவங்க கேட்க போகிறாங்க. ஸோ அந்த டைமில், அந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு அந்த ஆன்சர் வருதா, அந்த ப்ரெஷரில் உங்களால் அந்த ஆன்சர் கொண்டு வர முடியுதா அப்படின்னு அவங்க செக் பண்ணுறாங்களே தவிர உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க செக் பண்ணலை. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கூலாக அந்த எக்ஸாமை ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ மொத்தம் 80 கொஷின்ஸில் ஒரு 40 to 50 கொஷின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாக இருக்கும். கான்ஃபிடென்ட்டாக எனக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரியும். அந்த கொஷின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணணும். அண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு வரும்போது நீங்கள் எய்தர் திஸ் ஆர் தட், இந்த ஆப்ஷனை இந்த ஆப்ஷனை, 2 ஆப்ஷனுக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நீங்கள் யோசித்து அந்த ஆன்சரை டிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ டைம் இருக்குது, நான் யோசித்து அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசித்து அதில் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும், கரெக்டான ஆன்சரை பிக் பண்ணிட முடியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைம் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அதனால் அந்த அவசரத்தில் நீங்கள் தப்பான ஆன்சரை கிளிக் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்ட் வரும்போது தான் தெரியாத கொஷின்ஸுக்கு நீங்கள் வரணும். ஸோ இந்த ஆப்ஷனா, 2 ஆப்ஷனில் எது அப்படின்னு திங்க் பண்ணுறது செகண்ட் டைம் தான் நீங்கள் வரணும். அண்ட் ஃபைனல் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், சில ரேண்டம் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்கள் சப்ஜெக்டில் இருந்து தான் இருக்கும், பட் கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்றப்ப சில ரேண்டம் கொஷின்ஸ் உங்களை அங்கே தான் அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த ரேண்டம் கொஷின்ஸ் கேட்குறாங்க, கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலில். அப்போ என்ன பண்ணணும், அந்த ரேண்டம் கொஷின்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு 40 to 50 கொஷின்ஸ் கான்ஃபிடென்ட்டாக போட்டிருப்பீங்க, ஒரு 20 கொஷின் திஸ் ஆர் தட் போட்டிருப்பீங்க, ஒரு 10 கொஷின் இருக்கும். அந்த 10 கொஷின் கண்டினியூஸாக இல்லாமல் ரொம்ப ரேண்டமாக தேர்ட் கொஷினாக ஒரு கொஷின் இருக்கும், அடுத்து 13வது கொஷினாக இருக்கும், அடுத்து 20வது கொஷினாக இருக்கும். இந்த மாதிரி ரேண்டமாக அங்கங்கே இருக்கிற கொஷின்ஸுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணணும், ஒரே ஆப்ஷன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 10 கொஷினுக்கு நீங்கள் ஒரே ஆப்ஷன் போடும்போது உங்களுடைய மார்க் ரேட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் வேறு வேறு ஆப்ஷன் போடாமல் இந்த தேர்ட் ரவுண்டில் ரேண்டம் கொஷின்ஸுக்கு மட்டும் ஒரே ஆப்ஷன் போட ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் உங்கள் ஆன்சர் கொஷின் பேட்டர்னை அட்டன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுறீங்க, செகண்ட் ரவுண்ட் 2 ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பொறுமையாக கிளிக் பண்ணி பார்க்குறீங்க. தேர்ட் ரவுண்டில் தான் நமக்கு சுத்தமாக அதை பற்றி நான் ஐடியாவே இல்லை அப்படின்ற கொஷின்ஸை அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அந்த டெக்னிக் சொன்னேன். ஃபர்ஸ்ட்டு ஆன்சரை பார்க்காம கொஷினை மட்டும் பாருங்கள். கொஷினை மட்டும் பார்த்து இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு நீங்களாக யோசித்து அதுக்கப்புறம் ஆப்ஷனை பாருங்கள். உங்களால் ஈஸியாக அந்த ஆன்சரை எடுத்துட முடியும். நீங்கள் நேராக ஆப்ஷனை போய் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் அதிகமாக தான் சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினை மட்டும் பார்த்து இதுக்கு என்ன வேர்டு, ஸ்டார்டிங் வேர்டு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரலாம், இல்லை அது என்ன சவுண்டிங்கில் வரும் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தியரி பார்ட் இதை முடிச்சிட்டிங்க, பார்ட் ஏ முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடைசியாக தான் பார்ட் பிக்கு வரணும். நான் மேக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நேராக பார்ட் பிக்கு போகக்கூடாது. எப்பயுமே தியரி பார்ட்டை முடிச்சுட்டு தான் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸுக்கு வரணும். ஓகே, பார்ட் பி சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 60 கொஷின்ஸ் இருக்குது. 60 கொஷினில் 10 கொஷின் இங்கிலீஷில் இருந்து, 10 கொஷின் தமிழில் இருக்குது. ஸோ உங்களுடைய பேசிக் ஸ்கூல் புக்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் அவங்க கேட்க போகிறாங்க. ஸோ இங்கிலீஷ் கொஷின்ஸுக்கு எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு அந்த கொஷினை தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்து கொடுத்துருக்க 4 ஆப்ஷனையும் ஒரு ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களால் ஈஸியாக அந்த ஆன்சரை எடுத்துட முடியும். அண்ட் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் இருந்தும் RS அகர்வால் புக்கில் இருந்தும் தான் உங்களுக்கு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சைக்காலஜி ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 40 கொஷின்ஸை நீங்கள் சைக்காலஜி அட்டன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கொஷினை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. தெரியாத கொஷினுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் 40 கொஷின்ஸில் உங்களுக்கு பார்த்த உடனே ஆன்சர்ஸ் எதுக்கெல்லாம் கொண்டு வர முடியுதோ, எதெல்லாம் சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸை வச்சு நீங்கள் மெமரி பண்ண ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஷார்ட்கட்டில் சீக்கிரம் ஆன்சர்ஸ் கொண்டு வர பாருங்கள். ஸோ 40 கொஷின்ஸில் அரௌண்ட் 20 கொஷின் ரொம்ப டெட் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும்.
ஸோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச 20 கொஷின்ஸை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தெரியாத 20 கொஷின்ஸுக்கு உங்களோட மேக்ஸிமம் டைமை யூஸ் பண்ண பாருங்க. ஏன்னா தெரிஞ்ச கொஷின்ஸுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தெரியாத கொஷின்ஸுக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ நீங்கள் யோசிச்சு பொறுமையாக சால்வ் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ரிலாக்ஸ் டைமும் கொடுக்கும். அண்ட் ஓஎம்ஆரை ஷேட் பண்ணும்போது கடைசியாக நீங்கள் ஓஎம்ஆர் ஷேடிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. மொதல் டைப் என்னன்னா நீங்கள் ஆன்சர் கொஷினை பார்த்த உடனே நேராக ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்லா கொஷின்ஸுக்குமே பார்த்துட்டு பக்கத்துலேயே நீங்கள் சின்னதாக ஒரு டாட் வச்சுக்கலாம். உங்கள் கொஷின் பேப்பர்லேயே சின்னதாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டாட் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதை வச்சுட்டு கடைசியாக ஓஎம்ஆரை கடைசி ஒரு ½ அன் ஹவரில் ஷேட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் கொஷின் பேப்பரை மட்டும் நல்லா படித்து எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணி ஆன்சர்ஸை நீங்கள் கொஷின் பேப்பர்லேயே மார்க் பண்ணி வச்சுட்டு கடைசி ஒரு ½ அன் ஹவரில் நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா கொஷின்ஸுக்கும் 140 கொஷின்ஸுக்கும் அதுக்கப்புறம் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் தப்பு வராமல் இருக்கும். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பெருசாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. கொஷின் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் சரி. கொஷின் உங்களுக்கு டஃப் அப்படின்னா மொத்த தமிழ்நாட்டு கேண்டிடேட்ஸ்க்குமே அது டஃப் தான். நமக்கு மட்டும் டஃப் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னா படித்த எல்லா கேண்டிடேட்டுக்குமே அது டஃப்பான கொஷின் பேப்பர் தான். ஸோ அது ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நியூட்ரலாக இருங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருந்தால் உடனே நீங்கள் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்க, கடைசி வரைக்கும் வராது அப்படின்னு நினச்சிட்டு கடைசியாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் நம்பர் அதில் வந்துடும். அதுலேருந்து ஒரு 2 வீக்ஸில் அவங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டுறாங்க. ஸோ 2 வீக்ஸ் உங்களுக்கு பத்த மாட்டேங்குது. ஸோ ஓரளவுக்கு ஆன்சர் கீ செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங்கை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண பாருங்க.